ஹே கைஸ், நான் பினாங்கில் இருக்க ஸ்னேக் டெம்பிளுக்கு வந்திருக்கேன். ஸ்னேக் டெம்பிள் அப்படின்னோடனே இது ஏதோ பாம்பு சிலை உள்ள கோயில் அப்படின்னு நினைக்காதீங்க. இது நிஜமான பாம்பே சாமி பக்கத்தில் இருக்கும். ஸோ அந்த கோயில் தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்னேக் டெம்பிள் வந்து மலேசியாவில் இருக்க பீனாங்கில் ரொம்ப ஃபேமஸு. இது வந்து ஏர்போர்ட்லேருந்து ஒரு 15 மினிட்ஸ் ட்ராவலில் தான் இருக்குது இந்த இடம். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஏர்போர்ட் வாசல்லேருந்து பஸ் எடுக்கணும். ஸோ இங்கேருந்து பஸ் எடுத்தோன்னா ஒரு 5-6 ஸ்டாப் தான். ஸோ அந்த பாம்பு கோயிலுக்கு ரீச் ஆயிடுவோம். ஸோ நான் இப்போ மலேசியா பஸ்ஸில் ஏறியிருக்கேன். இந்த பஸ்ஸை பாருங்கள். ஸோ இந்த டிவியில் நமக்கு வந்து இந்த ஸ்னேக் டெம்பிள் போகிறதுக்கு இன்னும் எத்தனை ஸ்டாப் இருக்குது அப்படிங்கிறது அதில் தெரியும். அதேமாதிரி எவ்வளோ நிமிஷம் ஆகும் அப்படிங்கிறதும் அதில் தெரியும். ஸோ அதை வச்சு தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ வந்து இறங்கியாச்சு இந்த பஸ் ஸ்டாப்பில். ஸோ பஸ் ஸ்டாப்லேருந்து இந்த பார்க்குற தூரத்தில் தான் இருக்குது இந்த கோயில். இங்கேருந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும். அது இதை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது வந்து சைனீஸ் வழிபடுற ஒரு புத்தர் கோயில் அப்படின்னு. வேறு என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு உள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். இந்த கோயிலில் எங்கே திரும்பினாலும் பாம்பு படமாக ஒட்டி வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா படிக்கட்டுலேருந்து திரும்புகிற இடம் எங்கே பார்த்தாலும் வந்து இந்த பாம்பு படமாக இருக்குது. அதை பார்க்கும்போதே நமக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். இந்த மேலே தொங்குற சிகப்பு கலர் லேண்டன் லைட்டுன்னு சொல்லுவாங்க. அது அந்த லைட் வந்து எல்லா சைனீஸ் கோயில்லையும் இருக்கும். அதே டெக்கரேஷன் தான் இங்கேயும் செஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ காலையிலே வந்ததுனால நான் தான் ஆளாக அந்த கோயிலுக்குள்ளே வரேன் அப்படின்னு நினைக்கிறேன். பார்த்திங்கன்னா கூட்டமே இல்லை அந்தளவுக்கு. இந்த முக்கியமான டூரிஸ்ட் ஸ்பாட்லாம் பார்த்திங்கன்னா 2 பக்கமும் கடைகளாக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த கோயில்லையும் 2 சைடும் வேறு கடைகளாக வச்சுருக்காங்க. யாரோ ஒரு பொண்ணு காலையில் சாமி கும்பிட்டுருக்கு. இது வந்து கோயிலோட சைடு. இந்த பக்கம்லாம் பாதை கிடையாது, அவ்வளோதான் அந்த இடம். நான் வந்து ரொம்ப பெரிய கோயிலாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் ரொம்ப சின்ன கோயில் தான். இவங்களும் பத்தி கொளுத்தி வச்சு தான் சாமி கும்பிட்றாங்க. அந்த வெளியில் சிலிண்டர் மாதிரி இருக்குல்ல, அதுக்கு பக்கத்தில் பத்தி இருக்குது. அதை கொளுத்தி அந்த சிலிண்டருக்குள்ளே வந்து சொருவி வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு போகிறாங்க. இந்த கோயிலோட என்ட்ரன்ஸ் வந்து ரொம்ப குறுகலாக இருக்குது. நுழையிறப்பே நமக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா எந்த பக்கம் பாம்பு இருக்கும்னே நமக்கு தெரியாது. இந்த கோயிலுக்கு முன்னாடி வந்திருந்தால் கூட தெரிஞ்சிருக்கும். அதனால் பார்த்து பார்த்து போக வேண்டியதாக இருக்குது. வாங்க உள்ளர போவோம். இந்த பொண்ணு எந்த பயமும் இல்லாமல் சாமி கும்பிட்டுட்டு போயிட்டுருக்கு. ஏன்னா ஏற்கனவே இது வந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள். ஒவ்வொரு சாமி சிலைக்கு பக்கத்தில் ஒரு ஸ்டாண்டு மாதிரி வச்சுருக்காங்க. அந்த ஸ்டாண்டில் ஒவ்வொரு பாம்பு ஒன்று படுத்துருக்குது. இந்த கோயில் வந்து 1805 அந்த வருஷத்துல தான் கட்டுறாங்க. இதில் இருக்கிற ஒரு புத்த துறவி வந்து பாம்பு வந்து உள்ளர அடைஞ்சோடனே அதுக்கு வந்து அடைக்கலம் கொடுக்குறாரு. அதை விரட்டாமல் விட்டுடுறாரு. நாளடைவில் நிறையா பாம்பு வந்து அடைய ஆரம்பிக்குது. இவங்களும் வந்து அந்த பாம்பெல்லாம் விரட்டாமல் அப்படியே விட்டுடுறாங்க. ஸோ இது வந்து காலப்போக்கில் வந்து அப்படியே அடைஞ்சு ஸ்னேக் டெம்பிளாகவே மாறிடுது. இப்படி தான் இந்த கோயில் உருவாகுது. இதோட வரலாறு இதுதான். வரிசையாக சிலைகள் வச்சுருக்காங்க. இதுதான் அவங்க வழிபடக்கூடிய கடவுள். ஸோ இந்த ஸ்னேக் டெம்பிளில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்னேக் இங்கே படுத்துருக்குது. ஸோ கீழே ஒன்று இருக்குது, மேலே ஒன்று இருக்குது, இந்த பின்னாடி ஒன்று இருக்குது. ஸோ இங்கே எங்கே பார்த்தாலும் ஸ்னேக் இருக்குது. கிட்டக்க போகிறதுக்கே நமக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. நம்ம ரிஸ்கில் அந்த ஸ்னேக்கை எடுத்து என்ன வேணால் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் கூட அசையாமல் படுத்திருந்தோன்னா ஏதோ பிளாஸ்டிக்காக இருக்குமோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. ஆனால் அங்கே மேலே அந்த ஸ்டாண்டில் அந்த பாம்பு ஒன்று வந்து மூவ் ஆகும்போது தான் எனக்கே தெரிய வந்துச்சு, இல்லை அது உண்மையிலே பாம்பு தான் அப்படின்னு. என்னடா அது பாம்பு அப்படி திறந்து விட்டே வச்சுருக்கீங்களே அப்படின்ற மாதிரி தான் எனக்கும் இருந்துச்சு. பாம்பு யார் மேலே ஏறிடுச்சுன்னா அந்த பயமும் இருந்துச்சு. அதனால தான் நான் பேக்கை திரும்பி பார்த்துட்டு இருந்தேன், எங்கேயா ஷோல்டரில் ஏறி உட்காந்துருச்சுன்னா அப்படின்னு. ஏன்னா இது வந்து எங்கெங்கே பாம்பு இருக்குது அப்படின்னு தெரியலை. நான் பார்த்த வரைக்கும் ஒரு 4-5 பாம்பு இருந்துச்சு இந்த கோயிலுக்குள்ளே. பாம்பு சட்டை கூட தொங்குது பாருங்கள். நான் அந்த கோயிலுக்கு வர்றதுக்கு முன்னாடி சில ஆர்டிக்கிள் படித்தேன். அதில் இங்கே இருக்கிற பாம்புக்கெல்லாம் விஷம் இல்லை அப்படின்னு ஒரு ஆர்டிக்கிளில் போட்டிருந்துச்சு. அப்புறம் இன்னொரு ஆர்டிக்கிளில் வந்து இங்கே உள்ள பாம்புக்கெல்லாம் விஷத்தை எடுத்தாச்சு அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ இதில் எது உண்மை அப்படின்னு தெரில. நீங்கள் யாராவது இதை விசிட் பண்ணியிருந்தீங்க, உங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஸ்னேக் டெம்பிளை வந்து சுற்றி பார்க்குறதுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீன்னு எதுவுமே கிடையாது. ஜஸ்ட்டு ஃப்ரீ தான் என்ட்ரன்ஸு. நீங்கள் எப்போ வேணாலும் வந்து பார்க்கலாம். இதுக்கு ஒரு டைமிங் இருக்குது. காலைல 9 மணிலேருந்து சாயந்தரம் 5:30 மணி வரைக்கும் திறந்துருக்கும். எல்லா நாள்லையும் திறந்துருக்கும். நீங்கள் வந்து பார்க்கலாம். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒன்று இருக்கு.
சரி அவ்வளோதான்னு பார்த்தா கோயிலுக்கு பக்கத்தில் ஸ்னேக் ப்ரீடிங் அப்படின்னு ஒரு ஃபார்ம் மாதிரி வச்சுருக்காங்க. அங்கே வந்து ஸ்னேக்ஸை வளர்க்குறாங்க. அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். மீண்டும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.